18,000 உங்களோட பட்ஜெட்டா? ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுலேயும் கேமரா நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானதான் மக்களே. 18,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான கேமரா மொபைல்ஸ். இந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆகக்கூடிய முக்கால்வாசி மொபைலில் வைட் ஆங்கிள் தரதில்லை, ஃபுல்லாக 4K வீடியோ தரதில்லை. ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க கேமராக்காக டெடிக்கேட்டடாக. ஸோ அந்த மாதிரியான மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எதுக்காக வாங்கலாம், எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள் மக்களே, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அண்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா மட்டும் தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். நீங்களும் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் 1 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட. ஸோ சூப்பரான டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம் மக்களே. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். இங்கே வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்கல, ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. அதே சமயம் டாப் நாச்சாக இருக்கணும்னு சொல்லிட முடியாது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 என்ற அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லலாம் மக்களே. 6,70,000 கிட்ட நமக்கு AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது வருது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜோட 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் நத்திங்கோட டிசைன் நமக்கு ஒரு யூனிக்னஸை தரும். அண்ட் பேக் டோர்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட்டு நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஹைப்ரிட் SD ஸ்லாட்டை தவிர்த்து மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாகவே நான் பார்க்குறேன். 6GB RAM 128GBயோட 16,000 சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 16,000 சார்ஜர் தராமல் லான்ச் பண்ணுறாங்களே, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குன்றது ஸ்டார்டிங்கில் என்னோட கருத்து தான் இருந்தது. பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் வைக்கிறாங்க மக்களே. ஸோ அது என்ன ப்ரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்னு வரும்போது டிஸ்பிளே, டிசைனு அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க, வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். ஸோ மற்றபடி இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நத்திங்கோட UI ரொம்ப க்ளீனாக இருக்காமல் நிறைய பேர்கிட்ட இருந்து சஜஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ UI உங்களுக்கு முக்கியம்னாலும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் மக்களே. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோட இந்த மொபைலோட ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை கையோடு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் மோட்டோவோட Moto G85. இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1600 நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ப்ரீமியமான டிஸ்பிளேவாக நமக்கு இது இருக்குது மக்களே. 50+80 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. சோனியோட LYT600 தான் ப்ரைமரி சென்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க. OISும் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பராக தான் இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். பட் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா, இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. வெறும் 1080p வீடியோ 30 fps தான் ஷூட் பண்ணிக்க முடியும். இவங்க லான்ச் பண்ணுற வேலைக்கு கண்டிப்பாக 4K கொடுத்துருந்துருக்கணும். கொடுக்காதது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நெகட்டிவ் தான். 4Kலாம் நான் ஷூட் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பாராட்டத்தக்க விஷயம் தான். 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6S Gen 3 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. SD கார்டு சப்போர்ட் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. SD கார்டு சப்போர்ட்டும் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை மக்களே. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபர் டைமில் என்ன ப்ரைஸிங் இருக்குன்ற எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ், இதனோட டிசைனை சொல்லலாம். பிகாஸ் வீகன் லெதர்லாம் கொடுத்துருக்காங்க, கர்வ் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ப்ரீமியமான மொபைல் மாதிரி தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி, சார்ஜிங் அது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பெருசாக ஓஹோன்னு சொல்ல முடியல எதையுமே. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் 4K வீடியோ சப்போர்ட் இல்லாதது தான். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோட க்ளீனான யூசர் எக்ஸ்பீரியன்ஸோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணி பார்த்துட்டு.
ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் iQOO Z9 தான். 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஃப்ளாட் டிஸ்பிளே தான். 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அட்டகாசமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் என்ன வைட் ஆங்கிள் கொடுக்கல, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7200 என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7,10,000 AnTuTu ஸ்கோர்ஸ் பக்கம் வருது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருந்தாலும் 3.5mm ஆடியோ ஜாக்கை கொடுக்க மறந்துட்டாங்க. அண்ட் இதனோட 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணாலும் இப்போதைக்கு கம்மி விலையில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரைஸிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம். கேமரா ஒன்று கொடுத்தாலும் உருப்படியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல, கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ரீசெண்ட் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே அண்டு 64 மெகா பிக்சல் OIS சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. Android 13 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7s Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்லாம் 6,10,000 பக்கம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. Android 14 லான்ச் பண்ண வேண்டிய மொபைலை 13க்கு லான்ச் பண்ணிவிட்டு 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் கண் துடைப்பு மாதிரி தான் இருக்குது. 14 லான்ச் பண்ணிவிட்டு 3 வருஷம் கொடுத்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் இவங்க Android 13 லான்ச் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஓகே, 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்டு 5100 mAh பேட்டரியும் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டால்பி அட்மாஸ் கொண்ட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி SD கார்டு சப்போர்ட்டை இங்கே கட் பண்ணியிருக்காங்க மக்களே. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது 18,000 20,000 அந்த ரேஞ்சுக்குள்ளவே சுற்றிட்டு இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாகவே நம்ம சொல்லலாம். பிகாஸ் பேட்டரி சார்ஜிங் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கேமரா, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அட்டகாசமாக இருக்குது. டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் 1.5K ரெசல்யூஷனோட ஒரு சில மொபைல் மட்டும்தான் இருக்குது. டிஸ்பிளே டாப் நாச்சாக இருக்குது. கேமராவுமே ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் இல்லைனாலும் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டாக ஏதாவது பார்க்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட போக்கோவோட பிராண்ட் மேலே ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்க மொபைலின் பெயர் Samsung M35 தான். இந்த மொபைல்லேயும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட டிஸ்பிளே பற்றி குறைய சொல்ல முடியாது. ஸோ அதன் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹைலைட்டான விஷயம் 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஜெட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுறது ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. சாம்சங் அதில் ஒன்று. அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லவே இல்லை மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க சாம்சங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Android 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Exynos 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க.
13 5G பேண்ட் சப்போர்ட்டும் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 6,10,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்லாம் வந்தது. எக்ஸினோஸ்னாவே ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் இந்த ப்ராசஸர் அந்த வகையில் நம்மளை ஏமாத்தலை, கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் மக்களே. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சாம்சங் பாக்ஸில் சார்ஜரை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்க இதை எப்போ தான் திருத்திக்குவாங்கன்னே தெரியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் மக்களே. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளால் டேப் அண்ட் பேலாம் பண்ண முடியும். பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு இருக்குது மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை 18,000 பக்கம் லான்ச் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராஸ் தான். செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுது. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நான் இங்கே பாசிட்டிவாக சொல்லலான்னு விரும்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை. பேட்டரி பேக்கப் ஒரு பாசிட்டிவ், சாம்சங்கோட டிஸ்பிளே அண்ட் UI எல்லாமே பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி பாக்ஸில் சார்ஜரை கொடுக்குறதில்ல. மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவாக நான் எதையும் பார்க்கல மக்களே. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.